18 நாட்கள் நடைபெற்ற குருஷேத்திர போர் முடிந்த பின் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேரில் அமர்ந்திருக்காங்க. போது கிருஷ்ணரோ, அர்ஜுனா, போர்தான் முடிந்துவிட்டது, தேரில் இருந்து இறங்க மனம் வரவில்லையா என்று கேட்க, மாதவா, வழக்கப்படி தேரோட்டிதான் வெற்றி பெற்றவர்களை கையை பிடித்து கீழே இறக்கிவிட வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் சொல்றாரு. ஆனால் கிருஷ்ணரோ கண்டிப்பான குரலில், நீ உடனே இந்த தேரில் இருந்து இறங்க வேண்டும் அர்ஜுனா என்று சொல்லியிருக்காரு. முதலில் அர்ஜுனன் தேரில் இருந்து இறங்கினார். அடுத்து கிருஷ்ணரும் தேரில் இருந்து இறங்கினார். அவர் இறங்கிய அடுத்த நொடி தேர் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. அப்போது அர்ஜுனனோ என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியாமல் திகைத்து போயிருக்கான். போரில் உன்னை வீழ்த்துவதற்காக கௌரவர்கள் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் தேரில் உன்னோடு நானும் தேர்க்குடியில் அனுமனும் இருந்ததால் அந்த ஆயுதங்களின் சக்தி உன்னை எதுவும் செய்யவில்லை. போர் முடிந்த பிறகு அனுமன் கொடியில் இருந்து சென்று விட்டார். அப்போ முதலில் தேரில் இருந்து நான் இறங்கியிருந்தால் தேர் தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருக்கும். அதனால்தான் முதலில் உன்னை இறங்க செய்தேன், பிறகு நான் இறங்கினேன்.